அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நிலையர்களே, சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையிலே பயன் என்பது பல்வேறு விதமான எதிர்ப்புகளால் தேவைகளால் நிரப்பப்பட ஒரு வாழ்க்கை பயணம். எந்த இடங்களெல்லாம் மனிதனுடைய எதிர்ப்புகளுக்கும் தேவைகளுக்கும் முழுமையாக சரியாக பூர்த்தி செய்யப்படுகிறதோ அந்த இடங்களிலே எந்த விதமான பிரச்சனையும் சிக்கல்களும் இல்லாமல் இலகுவாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்கின்றான். எங்கெல்லாம் அவனுடைய எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் பூர்த்தியாக்கப்படவில்லையோ அந்த இடங்களில் ஏராளமான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து ஒரு மீள முடியாத மிக பெரும் துயரத்திற்கு மனிதன் ஆளாகிவிடக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அது ஒவ்வொரு அந்த எப்படிப்பட்ட அந்த அதாவது கட்டமைக்கப்பட வேண்டும், எவ்வாறு அவர்கள் வாழ வேண்டும் என்று செய்தினை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு நான் தந்த இந்த வாழ்க்கையை சரியாக பயனுள்ளதாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கு எது, உங்களுடைய லட்சியம் எது, உங்களுடைய எதிர்பார்ப்பு எது, அதை தெளிவான முறையில் வரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை அடைவதற்கான முயற்சிகளை என்ன அதை திட்டமிட செய்யுங்கள். ஏனோ தானா வாழ்வோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை. சரியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்து வாழவும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொருவரும் வாழ்க்கைக்கான திட்டங்களையும் அவர் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளையுமே நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று இறைவன் சொல்கின்றான். ஏனதோன வாழ்க்கை அல்ல, நீ எப்படி வாழ வேண்டும் என்று கட்டமைக்கின்றேன் என்று அந்த அடிப்படையிலே எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு ஆசைகளோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கட்டளைகின்றான். இந்த செய்தியை இங்கே நாம் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இறைவனுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை வைத்தவர்களாக வருகின்றோம். இந்த ரமலான் மாதம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு அற்புதமான ஒரு மாதம். என்னுடைய கடந்த கால ஒருவருடைய வாழ்க்கையை அப்படியே இந்த ரமலானுடைய மாதம் தலைகீழாக புரட்டி போடுகிறது. எந்த தொழுகையிலே நான் அலட்சியத்தோடு இருந்தேனோ, எந்த நோன்பை நான் சர்வசாதாரணமாக நான் நினைத்தேனோ, தர்மங்களில் இன்னும் பிற நன்மையான காரியங்களை செய்வதிலும் பொடுபோக்குத்தனமாக சோம்பேறியாக நான் சுற்றி திரிந்தேனோ, அந்த நிலை எல்லாத்தையுமே மாற்றி உடைத்து நன்மைகளை செய்வதற்கான ஆர்வத்தை, தீமைகளை விட்டு விலகுவதற்கான எச்சரிக்கை என்னுடைய சொல்லிலும் என்னுடைய செயலிலும் என்னுடைய எண்ணத்திலும் ஏற்படுத்தியது. ஆக சிறந்த அற்புதமான மாதத்தை நாம் இந்த ரமலான் மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இடத்துல கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதத்தை என்ன எதிர்பார்ப்பில் நீங்கள் எதிர்நோக்கினீர்கள்? இப்போது ரமலான் மாதத்தில் நம்ம கடந்து நிற்கின்றோம். எதை எதிர்பார்த்து இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்தோமோ, எதை எதிர்பார்த்து ரமலானுடைய மாதத்தை நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா? இந்த ரமலானுடைய மாதத்தை இறைவன் எதற்காக நமக்கு வழங்கினானோ, எதற்காக இதை நோக்க சொன்னானோ, அந்த காரணத்தை, அந்த எதிர்பார்ப்பை நாம் அடைந்திருக்கின்றோமா? இதுதான் கேள்வி. இறைவன் சொன்ன அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில வரலன்னு சொன்னா பயன் இல்லைங்க. ஒரு மாத காலம் நோன்புங்க எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திச்சு. சாப்பிடாம குடிக்காம பட்டினோடு கிடந்த அந்த ஒரு மாத காலத்தை நான் கழித்தேனே. அல்லாஹ் இந்த நோன்பின் மூலம் என்னிடத்தில் எதை எதிர்பார்த்தானோ அது கிடைத்ததா இல்லையா? இறைவன் தன்னுடைய திருமறையில பேசுகின்றான். யாயு ஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, குத்திபா அலைக்கும் சியாம், நோன்பு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அல்லதீன மின் கபுலிகும், உங்களுக்கு நான்
உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீதும் இது விதியாக்கப்பட்டதும் கடமையாக்கப்பட்டதும் அதே போல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று இறைவன் அந்த அச்சத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு மாத கால நோன்பு என்கின்றான். அந்த இறை அச்சத்தை நான் உணர்ந்தேனா நோன்பு வச்சு முடிச்சாச்சு. அல்லாஹ் சொன்னா இந்த முறை அந்த அச்சம் என்னுடைய உள்ளத்திலே வந்திருக்கா இல்லையா? சாதாரணமா விஷயமாங்க. இறை அச்சம் என்பது திருமறை குர்ஆனை நீங்கள் திருப்பி பாருங்க. திருப்பக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களிலும் திருப்ப இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை இறை அச்சம். தொழுகையினுடைய சிறப்பை சொல்கின்றான், அதனுடைய மகத்துவத்தை சொல்கின்றான், அதனுடைய முக்கியத்தை சொல்கின்றான், தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை சொல்கின்றான். எல்லாம் சொல்லிவிட்டு அந்த தொழுகையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இறையச்சம். நோன்பு எத்தனை பேரு அந்த எத்தனை, அதாவது அதனுடைய பெரும் சிறந்த கடமை, நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய கடமை, இறைவனுடைய விருப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய கடமை என்று நோன்பினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த நோன்பு எதற்காக? இறை அச்சத்திற்காக. ஹஜ் என்கின்ற புனித பயணம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், ஒருவருடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது அவர் அன்றைய நாளிலே பிறந்த பாலகனை போல அல்லாஹ் அவரை மாற்றி விடுவான். பாவங்கள் அற்றவராக எவ்வளவு பெரிய சிறப்பை வாரி வழங்கக்கூடிய ஹஜ்ஜி என்கின்ற அந்த பயணம், அதிலே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிரமம், உங்களுடைய உடலாலும் பொருளாதாரத்தாலும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இறைவன் அதிலுமே சொல்கின்றான், அதிலும் எனக்கு இறையச்சம் தான் தேவை. குர்பானி கொடுக்கிறார்கள், ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அறுக்கிறார்களே, அந்த இடத்திலே எனக்கு இறையச்சம் தேவை. குடும்ப வாழ்க்கையா, அந்த இடத்திலே எனக்கு இறையச்சம் தேவை. வியாபாரமா, அங்கேயும் எனக்கு இறையச்சம் தேவை. எல்லா இடங்களிலும் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை தான். அந்த இறையச்சத்தை இந்த நோன்பு தந்ததா? இறைவன் அந்த இறை அச்சத்தை தக்க வைப்பதற்கு என்ன வழி, அதை பெருகுவதற்கு, அதை மெருகேற்றுவதற்கும் என்ன வழி, அதை அதிகரிக்க என்ன வழி, அதை நோக்கி செல்லுங்கள். இறையச்சம் வந்த மாதிரியே தெரியலைங்க. நோன்புக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ நோன்பு முடிஞ்சப்போ அப்படித்தானே இருக்கிறோம். ஒன்றும் மாற்றம் வரலையே. நடுவில் கொஞ்ச நாள் தொழுது இபாதத்து பண்ண தர்மம் எல்லாம் கரெக்டாக தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாற்றம், ஒரு தாக்கம் வரலையே. அப்படித்தான் இருக்கின்றேன். எங்க தப்பு நடந்துச்சு? ஏன் இறையச்சம் வரல? எங்கேயாவது நம்ம தப்பு செஞ்சோம், அதை கவனித்து அதை நம்ம சரி செய்யணுமா இல்லையா? ஒரு மாத காலம் நன்மைகளை அல்லாஹ் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான். பிரதானமாக அம்சம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில அந்த இறையச்சத்தை ஒரு மனிதன் உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த இறையச்சம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு திருமறை குர்ஆனிலே இறைவன் அந்த இறையச்சம் என்றால் என்ன என்று பாடம் நடத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் பல லட்ச ஜனங்களாக எத்தனை தடவை நமக்கு மத்தியிலே பேசப்பட்டு திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் அந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்ன என்பதை புரியாமலே போய் கொண்டிருக்கின்றோம். இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்கின்றான், யாயு ஹல்லதீன ஆமனோ, நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹு, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த பயம் எப்படி இருக்க வேண்டும்? ஹக்கத்து ஹத்தி, அவனை அஞ்ச வேண்டிய முழுமையான முறையில் அஞ்ச வேண்டும். இறைவனை பயப்பட வேண்டும் என்றால் சாதாரணம் அல்ல, முழுமையாக அவனை பயப்பட வேண்டும், சரியாக அவனை பயப்பட வேண்டும். வாலால் தமுத்துன் இல்லா வா அந்து முஸ்லிமோன், கஷ்டப்படுவர்களாக வேண்டவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று இறைவன் சொல்கின்றான். இறையச்சத்தை அல்லாஹ் ரெண்டா பிரிக்கின்றான். நம்ம அதை புரியாமலே இருந்துகிட்டு இருக்கின்றோம். நீங்க நினைக்கிறீங்க எண்ணங்கள் இறையச்சம் வரல, இறையச்சம் வந்தாலே, அந்த இறையச்சம் வந்தால்தானே
வந்து வந்து வந்ததுனால தானே நம்ம வந்து தொழுது இறையச்சம் வந்ததால தானே நான் வந்து நோன்பு வச்சேன். இறையச்சம் வந்ததால தானே நான் வந்து தர்மம் செஞ்சேன். இறையச்சம் வந்ததால தானே நான் குர்ஆன் படித்தேன். சரிதான், அது இறையச்சத்தினுடைய ஒரு வகை, அவ்வளவுதான். அது அது வந்து முழுமையா இல்ல. இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய இறையச்சம் அது மட்டுமல்ல. இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இறையச்சத்தினுடைய ஒரு அம்சம், ஒரு வகை. அதாவது வெளிப்படையில வந்து நாம் வந்து செய்யக்கூடிய இறையச்சத்தினுடைய ஒரு தன்மைதான் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம். அப்படி என்றால் இறைவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய இறையச்சம் என்ன? உண்மையான முழுமையான இறையச்சம் என்ன? உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வே நீ வந்து பயப்பட வேண்டும். இன்னல்லதீன யஸ்னு ரப்பஹும் பில் ஹைப் லஹும் மஃபிரதும் அஞ்சுரோன் கபீர். யார் தனிமையிலே தன்னுடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது. அல்லாஹ்வின் இடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான இறையச்சம் என்ன? வந்து என்ன வெளிப்படையிலே நான் தொழுகின்றேன், நோன்பு வைக்கின்றேன், தர்மம் செய்கின்றேன், குர்ஆனை ஓதுகின்றேன், சரிதான். ஆனா நான் எதிர்பார்க்கிறது அது அல்ல. நான் உன்னிடத்துல எதிர்பார்ப்பது தனிமையிலே நீ என்னை பயப்படுகிறாயா? நீ செய்யக்கூடிய இந்த செயலை இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாது, ஆனால் இறைவா உனக்கு தெரியும். உன்னுடைய நேசத்திற்காக இதை நான் செய்தேன் என்று செய்திருக்கிறாயா? ஒரு பாவம், அந்த பாவத்தை நான் செய்தால் இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பாவத்தை விட்டு நான் விலகி நிற்கின்றேன். ஏன்? இறைவா உனக்காக நான் விலகி நிற்கின்றேன். எப்படி நிற்கிறாயா? இந்த இறையச்சத்தை தான் அல்லாஹ் வந்து விரும்புகின்றான். இந்த இறை அச்சத்தை தான் அந்த இறையச்சம் இருக்குல்ல, முழுமையான இறையச்சம். அதை எப்படி உணர்வது? நம்ம ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ்ல வந்து இந்த செய்தியை நீங்க வந்து பார்க்கலாம். தனிமையில எடுத்து அவரவர் படித்து பாருங்கள். உண்மையிலே நம்முடைய இறையச்சத்தை அப்படியே உணர்ந்து, அதாவது எப்படின்னா உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்திங்க. எழுந்துருவீங்க. அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ரசூலுல்லாஹ் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். வந்து அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி கது ஜனயுப், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். உரியது அந்த தஹிரணி, நீங்கள் என்னை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படிதான் என்ன நான் வந்து விபச்சாரம் பண்ணிட்டேன். இந்த விபச்சாரத்திற்கான தண்டனையை நீங்கள் எனக்கு தரணும். கல்லால இருந்து என்னை மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர் துளசியாப்பட்டினம் சாகடிக்கணும்னு நான் நினைக்கின்றேன். அதை செய்யலை என்று அவர் வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, முகத்தை வந்து இப்படி திருப்பிக்கிறாங்க. விருப்பம் இல்லாம ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்து அதை கேட்டா அப்படியே முகத்தை வந்து திருப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, அப்படி வர்றாரு, முகத்துக்கு முன்னாடி வந்து அந்த பக்கம் வந்து சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திருப்புறாங்க. இந்த பக்கம் வர்றாரு. இப்படியே நபிகள் நாயகம் தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டு கடைசியில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த தோழரை பார்த்து கேட்கிறார், உனக்கு எதுவும் பைத்தியமா? நீ பைத்தியக்காரனா? உன் அறிவு தெளிவா இருக்குதா? சரியாதான் பேசுறியா? அல்லாஹ்வுடைய தூதரே, தெளிவா தான் இருக்கிறேன். நீ எதுவும் வந்து சாதாரணமா இல்ல குடிச்சிருக்கிறியா, குடிச்சிட்ட மாதிரி உளர்றியா, ஏன் இப்படி கேட்குறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, உலகத்தில் இந்த மாதிரி நடக்காதுங்க. ஒரு தவறு செய்துவிட்டு நான் தான் இந்த தப்பை செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு என்று வருவதற்கு உலகத்தில் யாரும் முன் வர மாட்டார்கள். என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தப்பு பண்ணிட்டேன் வைங்க, அதை மறைக்கிறதற்கு என்ன வழி, அதை தான் யோசிப்பேன். யாருக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது, இவருக்கு தெரியக்கூடாது, அதை மறைக்க என்ன வழி? ஒருவேளை அந்த தப்பு தெரிஞ்சிருச்சா அடுத்தது நம்ம ஆதாரம் இருக்கா, சான்று இருக்கா, சாட்சி இருக்கா, எத்தனை பேர் பார்த்தாங்க, கூட்டிட்டு வா எல்லாரையும். இப்படி என்ன அவர் என்ன சொல்றாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு என்கிட்ட சாட்சி இல்லை, ஆதாரம் இல்லை, நான் தான் சாட்சி, எனக்கு தண்டனை நீங்க வந்து கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இவருக்கு என்னப்பா பிரச்சனை? இவர் தெளிவா தானே இருக்கிறாரா? இவரை நீங்க வந்து சோதிக்க மாட்டீங்களா? இப்ப என்னன்னு பாருங்கப்பா அப்படின்னு சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க. என்னப்பா இது வந்து என்ன விஷயம்? அவரு
எல்லாம் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து தெளிவா தான் இருக்காரு, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அப்படியா, சரி, அவருக்கு தண்டனை நிறைவேற்றுங்க என்று நபிகள் நாயகம் வந்து என்ன சொன்னாங்க, வந்து உடனே செய்கிறாங்க, அனுப்பி விடுறாங்க. போனால் தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த இடத்துல வந்தாச்சு. என்ன தண்டனை? கல்லால் எறிந்து கொலை செய்யக்கூடிய தண்டனை நிறைவேற்றக்கூடிய இடத்துல வந்தாச்சு. வந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, கைகளை வந்து வந்து கையை வந்து கட்டுவாங்கல்ல, ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது சொல்ற, கையில் வந்து எனக்கு கட்டாதீங்க, நான் இங்கே தான் இருப்பேன், ஓடவே மாட்டேன். குழியை தோண்டி அவருடைய பாதங்களை உள்ளே புதைக்கவில்லை, அப்படியே சும்மா சாதாரணமாக நிற்கிறாரு. சஹாபாக்கள் சுற்றி நின்று கல்லெடுத்து எறிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவரால் வலி தாங்க முடியாமல் என்ன செய்கிறாருன்னா ஓட ஆரம்பிக்கிறாரு. தாங்க முடியல, வலிக்குது, ஓடி ஒரு இடத்துல போய் விழுறாரு. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிக்கிட்டுறாரு, அதாவது மாட்டப்பட்ட அந்த அந்த இடத்துல கல்லால் எரியப்பட்டு அவர் கொல்லப்படுகிறார். இது நடக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு சொன்னா, காமிதியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, நபிகள் நாயகருடைய ஸல்லல்லாஹு சபைக்கு வருகிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அதே வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை என்ன பண்றாங்க, திருப்புறாங்க. அந்த பெண்மணி கேட்குறாங்க, மாய்சுபின் மாலைக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி எங்கிட்ட செய்யணும்னு நினைக்காதீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து தவறு செய்துட்டேன், அதற்கான ஆதாரம் என்னுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி நிற்கிறது, நான் தப்பு செஞ்சீங்க, அதாவது நான் தப்பு செஞ்சதுக்கான ஆதாரம் என் வயிற்றுல இருக்கு. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்க வந்து சொல்றாங்க, நீ சென்று அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. போயிட்டாங்க. சில நாட்கள் ஆகிறது. திரும்பி வந்து குழந்தை பெற்றெடுத்து விட்டு நபிகள் நாயகம் அவருடைய கையில கொண்டு வந்து கொடுத்து விட்டு, இப்பவாது எனக்கு தண்டனையை கொடுங்களேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அவங்க வந்து அந்த குழந்தைக்கு 2 ஆண்டு காலம் பால்குடி சட்டம் இருக்கு, அதை நிறைவேற்றி விட்டு வாங்க, அப்புறம் உனக்கு தண்டனை தருகிறோம். திருப்பி போறாங்க, அந்த குழந்தையை கூட்டிட்டு வர்றாங்க. அதனுடைய கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து, அதை வந்து சாப்பிடுமா, நீ 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 அந்த குழந்தையை சாப்பிட்டு காட்டு, அந்த குழந்தையை சாப்பிட்டு காட்டு, பார்த்தீங்களா சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு, இப்போவாது தண்டனை கொடுங்க. அந்த குழந்தையை வந்து அந்த 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 குழந்தையை யாராவது பொறுப்பெடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். சரி, அந்த பொண்ணுக்கு தண்டனையை கொடுங்க. ஒவ்வொருவராக கற்களை எடுத்து எறிய ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல காலித் இப்னு வலீத் அவர்கள், அது அல்லாஹ்வுடைய அந்த போர் வீரர்களே ஒரு வாள் என்று சொல்லப்பட்ட இவர், ஒரு கல் எடுத்து அவர் எறிகிறாரு. அந்த பெண்ணுடைய உடம்பில் பட்டு சில இரத்த துளிகள் அவருடைய ஆடையில பட்டது. அப்படியே ஒரு அருவருப்புல கோபத்துல என்ன பண்றாருன்னா, ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருகில இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கோபத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள், மஹல்னியா காலிதே, வார்த்தையிலே நிதானமாக பேசுங்க. லக்கது தாம தௌபதன், இந்த பெண்மணி அதாவது எத்தனை பெரும் தௌபா அல்லாஹ்விடத்தில் செய்திருக்கிறாள் தெரியுமா? இன்னும் மதீனாவிலே வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆக சிறந்த தௌபா இவள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறாள். அவளை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள் என்றார்கள். நீங்க வந்து தனிமையில யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வந்த அதை கொடுத்துட்டு என்னை சாகடிங்கன்னு சொல்லி ஒரு தாய் சொல்லுகிறார் என்றால், இது போன்ற காட்சிகளை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இது எப்படி நடந்துச்சு? இந்த செயல் செஞ்சது தப்புதான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த தவறுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே என்னால் அந்த கூலியை தாங்க முடியாது. இந்த உலகத்திலே அதை நான் அனுபவிச்சு அதுக்கான கணக்கை நான் தீர்த்து விட்டேன் என்றால் வந்தாரு. இதை தாங்க இறையச்சம், பயபக்தி. நான் செய்த தவறு, அந்த தவறை நிரூபிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் இருக்கின்றான், அவனுக்கு தெரியுமேங்க. அவனை விட்டுட்டு தானே எங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பயந்தாரு பாருங்க. அந்த இறை அச்சம்தான் நமக்கு வேணும். அந்த இறை அச்சத்தை நமக்கு பயிற்சி அளிக்க தான் இந்த ரமலான்
நீ வந்து ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வச்சுக்கிட்டு தனிமையிலே இருப்ப, பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், வீட்டில் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் இருக்கும், நீ நினைச்சா எடுத்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம். யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவர் என்ன நினைக்கிறார்? யாருக்கும் தெரியாது, அல்லாஹுக்கு தெரியும் நினைக்கின்றல்ல, குடிக்க மாட்டேங்கிறல்ல, அதான் அல்லாஹுக்கு தெரியும் என்று பயந்து அந்த தண்ணீரையும் அந்த சாப்பாட்டையும் குடிக்க மறுக்கக்கூடிய நீ இந்த ரமலானுடைய மாதத்தில் உன்னுடைய இறை அச்சத்தை மெருகுவதற்காக போராடக்கூடிய நீ ரமலான் முடிந்த பிறகு அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பய உணர்வோடு வட்டியை விட்டு நீ மீள வேண்டும். அதுக்கு தான் பயிற்சி எடுக்க அந்த பயிற்சி, ஆபாசமான பேச்சுகளை விட்டு நீ மீள வேண்டும். அதற்காக தான் பேச்சு. கேடுகட்ட அருவருக்கத்தக்க செயல்களை விட்டு நீ மீள வேண்டும். அதற்காக தான் இந்த பயிற்சி. மீண்டாயா? மீண்டிருந்தால் உனக்கு இறையச்சம் வந்திருக்கிறது, இந்த ரமலான் உனக்கு பயனளிக்கிறது. மீளவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் வெளிப்படையிலே வந்து நிறைய தொழுறோம், நோன்பு வைக்கின்றோம், இந்த இறையச்சம் இல்லைன்னு வைங்களேன், மறுமையில அல்லாஹ் இந்த நன்மைகளை ஒரு காலத்துல ஏற்றுக்க மாட்டான். இறையச்சத்துக்காகத்தான் நோன்பின் மூலம் நன்மையை செஞ்சோம். அந்த நன்மையை செய்த இறையச்சத்தை பெறணும்னா சொன்னா அந்த அமல்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தை பற்றி நான் மிக தெளிவாக அறிவேன். திகாமா என்கின்ற மலை, அந்த தொடர்கள் இருக்கிறத, அந்த மலைத்தொடர்கள் இருக்குது, அந்த மலைத்தொடர்களை போல ஏராளமான அமல்களை அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்தார் கொண்டு வருவார்கள். அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த பரப்பப்பட்ட காற்றிலே சிதறடிக்கப்பட்ட புழுதிகளை போல அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். கேட்ட உடனே சஹாபாக்களுக்கு பயம். அல்லாஹ்வின் தூதரே என்ன சொல்றீங்க? அமல்களை ஏன் இறைவன் அழிக்கின்றான்? இறைவனுக்காகத்தானே நான் தொழுதேன், இறைவனுக்காகத்தானே நான் நோன்பு வச்சேன், இறைவனுக்காகத்தானே நான் தர்மம் செய்தேன், அல்லாஹ்வுக்காக நான் செய்த அமல்கள் எல்லாம் ஏன் அழிக்கின்றான்? அழிக்க கூடாத என்ன தப்பு நடந்துச்சு? ஏன் இப்படி வந்து அல்லாஹுடைய தூதர் வந்து அவர் வந்து யார் என்று எங்களுக்கு நீங்கள் விளக்கமா சொல்லுங்களேன். நாங்களே அதை வந்து அல்லது எங்களே இருக்கிறார்களா? அவருடைய அடையாளம் என்ன என்று தெளிவாக சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் தான், உங்களுடைய தோளோடு தோள் நின்று உங்களோடு கலந்திருக்கக்கூடியவர்கள் தான். அவர்கள் கேட்க சஹாபாக்களுக்கு பயம் கூடுது. அவங்க வந்து நன்மை செஞ்சிருக்காங்களோ, சாதாரணமாக நன்மையில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு முன்வந்தவர்களாக தோழர்கள் எல்லாம் பதறுகிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, யாரு தெளிவா சொல்லுங்களேன், என்னன்னு விளக்கமா சொல்லிருங்களேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வந்து சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? மேலும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்கள் எப்படி இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறீர்களோ அதே போன்று அவர்களும் நின்று தொழுவார்கள். யாரு இவங்க எல்லாம்? ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டவங்க நமக்கு தெரியுதா? இல்லையே. தொழுதுறாங்க, நன்மை செய்யறாங்க. எந்த அளவுக்கு? திகாமா என்ற அந்த மலைத்தொடரை போன்று நன்மைகளை செய்தவர்கள் அப்படின்னா நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க, இபாதத்தை செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், இரவிலே நீங்கள் நின்று வணங்குகிறீர்களே அது போல அவர்களும் உங்களோடு நின்று வணங்குவார்கள். பகலிலே ஒருவர் அமல் செய்வதற்கு இரவிலே ஒருவர் அமல் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பகல் என்பது மனிதனுடைய இயக்கத்திற்கான நேரம், இயங்கக்கூடிய நேரம். இயக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து நன்மையான காரியத்தை செய்தார்னா அது பெருசா இல்லைங்க. ஆனால் இரவு என்பது மனிதன் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம், அவர் உறங்க செல்லக்கூடிய நேரம். அந்த உறக்கத்தையும் உதறி தள்ளிவிட்டு இரவு நேரங்களில் ஒரு அமல் செய்கிறார் என்றால் அது எவ்வளவு சிறந்த காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்வார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், அவர்கள் ஏன் இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு நாளை மறுமையிலே தள்ளப்படுவார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் தனிமை என்று வந்துவிட்டால், அவர்கள் தனித்து விடப்பட்டால் அல்லாஹ் எதையெல்லாம் அவர்களுக்கு ஹராம் ஆக்கினானோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் ஹலால் ஆக்கி விடுவார்கள். யார் பார்க்க போறா? யாருக்கு தெரியும்?
யார் நம்மளை கேட்பா? ஒரு மாத காலம் தொழுதோம், ஒரு மாத காலம் நோன்பு வச்சோம், ஒரு மாத காலம் நன்மை செய்தோம், நாம் செய்த அந்த நன்மைக்கான கூலி அல்லாஹ்விடத்திலே கிடைக்குமா இல்லையா? அடுத்து வரக்கூடிய இந்த காலங்களில் நான் தீர்மானிக்க போவது யாருங்க கேட்க போறா? யார் என்னை விசாரிக்க போறா? நானாக பயந்து அல்லாஹ்வுக்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்றும் போது இறைவன் ரமலானுடைய மாதத்தில் நான் செய்த அமல்களை பாதுகாத்தினாலே மறுமையிலே கூலி தருவான். என்ன செய்ய போறோம்? இறை அச்சத்துக்காக நோன்பு வச்சோம். அந்த இறை அச்சம் கிடைத்ததா? கிடைத்ததுன்னா பிரச்சனை இல்லை. கிடைக்கவில்லை என்றால் என்ன பிரச்சனை கவனிக்கணும்? அந்த இறை அச்சத்தை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நான் செயல்படவில்லை என்றால் செய்த அமல்களை அழித்து விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தியினை மூலமாக எச்சரிக்கிறாங்க. என்ன செய்ய போறோம்? முடிஞ்சிருச்சு நம்மனால, இனி என்ன அவரவர் முடிவெடுத்து அந்த நோக்கத்திற்காக, அந்த ரமலான் அடைந்தோமே அந்த நோக்கத்திற்காக இறுதி வரையிலும் அடைவதற்கான முயற்சிகளை நாம் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை சொல்லி என்னோட உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.